அனைத்து மைக் செட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது வந்து 220 வோல்ட் டைரக்ட் ஏசியில் ஒர்க் ஆகக்கூடிய பல்பு இது. வார்ம் ஒயிட் கலர் பல்ப் இது. வார்ம் ஒயிட் கலர் பல்பு தான் அது இருக்குது பாருங்கள். இந்த பல்பில் வந்து டைரெக்டாக நம்ம ஹோல்டர்லாம் போடாமல் டைரெக்டாக ஏசி ப்ளக்கு ஏசி ஒயர் போட்டு அதிலே வந்துடும். இந்தமாதிரி நம்ம டைரெக்டாக நம்ம ஒயர் மட்டும் முன்னாடிலாம் வந்து இதுலேயே வந்து அந்த ஹோல்ஸ் இருக்குது பாரு, இதுங்க வந்து இந்த ஹோல்ஸ்லேயே அந்த ஜெல் ஊற்றி வச்சுருப்பாங்க. அதாவது வாட்டர் தண்ணி எதுவும் உள்ளே போகாத அளவுக்கு இது ஜெல் ஊற்றி பேக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதனால் இது மழை பெஞ்சாலும் எதுவும் ஃபால்ட் ஆகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை. அதனால் இது வாட்டர் ப்ரூஃப் தான். இது ஒன்றில் இந்த கேப் எதுனா இருந்துச்சுனாக்கா நம்ம அது மூலிமா தண்ணி போச்சுன்னா மழை பெய்யும் போது அது ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இது 9 வாட்ஸ் பல்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகக்கூடிய ஒயர் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் mm தான் யூஸ் பண்ணுறோம். 4 கலர் ஒயர், ரெக்கார்டு ஒயரில் 2 கலரும் எங்கிட்ட இப்போ இருக்கிறது ஸ்டாக்கு வந்து. இன்னொன்று வந்து மெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோ, ரெண்டுமே 2 ஒயர் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து 1 ஸ்கொயர் mm தான் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். நான் வந்து பிளாக் கலர் மட்டும் நான் வந்து 1.5 யூஸ் பண்ணுறேன். அது வந்து எல்லாத்துக்கும் காமனாக கொடுக்குறேன். அதனால் இது ரன்னிங் மாறுறத மட்டும் நம்ம வந்து இதில் 1 ஸ்கொயரும் டைரெக்டாக யூஸ் பண்ணுறது வந்து 1.5 யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்லீவ் தான், இந்த ஸ்லீவ் வச்சு தான் நம்ம அந்த ஃபுல்லாக ஒயருக்குமே நாங்கள் வந்து அந்த ஜாயிண்ட் எல்லாமே இந்த ஸ்லீவ் போட்டு தான் ஹீட் பண்ணுறோமே. அதனால் லூஸ் கான்டாக்டோ வேறு எதுவும் வராது. நம்மளுக்கு லைஃப் வரும். லூஸ் கனெக்ஷன் நிற்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும் எல்லோரும். ஏன்னா கம்மல் நிறைய பேர் சால்ட்ரிங் பண்ணி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பல்பு நம்ம வந்து டைரெக்டாக வார்ம் ஒயிட்டில் எரியிற பல்பு தான் இது செக் பண்ணோம். நம்ம செக் பண்ணுற நேரம் பார்த்து கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. கரண்ட்டு இல்லை, சரின்னு நம்மக்கிட்ட DC to AC கன்வெர்ட்டர் ஒன்று இருந்தது. சரி, அதை வச்சாச்சும் உங்களுக்கு நம்ம வீடியோ எடுத்து இது பண்ணுமேன்னு சொல்லிட்டு நான் அதை செக் பண்ணி காட்டுறதுக்கோசம் அதை எடுத்துன்னு வந்தேன். அதுலேயே நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபுல்லி வார்ம் ஒயிட் கலர் தான். நான் போட்டு செக் பண்ணேன், அது எரியுது பாருங்க. வார்ம் ஒயிட் கலர் தான் இதுங்க. செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அது கொஞ்சம் லூஸ் கான்டாக்டாக இருக்கிறதால ஒயரு முன்னாடி இந்த ஃப்ளக்கு வந்து புதுசாக இப்போ தான் சின்னதாக ஒயர் கட் பண்ணாமலே இருந்ததால எரியுது பாருங்கள். இதுதாங்க வார்ம் ஒயிட் கலரு. நல்லா பிரைட்னஸாக இருக்குது, நல்லா ஹெவியாக இருக்கும் பிரைட்னஸாக. அதுக்குள்ளே நம்ம செக் பண்ணியிருக்கிறதுக்குள்ளே அதுவே கரண்ட்டே வந்துடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் இது வந்து ஃப்ளக்கு வந்து அந்த சீவாமல் வச்சதால் கொஞ்சம் கான்டாக்ட் ஆகலை. நான் டைரெக்ட் AC கரண்ட்டே வந்துடுச்சு கொஞ்சம் நேரத்தில். சரி, அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு கரண்ட்டில் செக் பண்ணி காட்டுறத பாருங்கள். கரண்ட் இது வந்து நம்ம பிளிங்க் ஆகிற மாதிரி கேமராவில் அப்படி தெரியுது. ஆனால் ஆக்சுவலாக பிளிங்க்லாம் ஆகலை. இது ஒரே இதுவாக தான் இருக்குது. நம்ம கேமராவில் செக் பண்ணும்போது தான் அந்தமாரி பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியும். நல்லா ஹெவியாக தான், கொஞ்சம் பிரைட்னஸாக தான் இருக்குது. நான் இந்த வீடியோ வந்து நைட்லேயே அந்த வீடியோவோட எண்டில் நைட்டில் அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணிடுறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். வாங்க, இது நம்ம எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்றதையும் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக எடுத்து காட்டிடுறேன். ஆல்ரெடி இது நம்ம ஏற்கனவே 12 வோல்ட்டில் போடும்போது ப்ளஸ் மைனஸ்லாம் பார்த்து போடுவோம். இதில் அப்படி ப்ளஸ் மைனஸ்லாம் எதுவும் வராது. நம்ம டைரெக்டாக நம்ம மாற்றி கொடுத்தாலும் இது ஒர்க் ஆகும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் சேனல், 2வது சேனல், 3வது சேனல் அதை மட்டும் நம்ம செக் பண்ணி போட்டுக்கினா போதும். நீங்கள் பாருங்கள், ரெக்கார்டு ஒயரும் இந்த மெட்ரோ ஒயரும் எப்படி நம்ம கேஜி எப்படி இருக்குது. இந்த தோரணத்தோட 12 வோல்ட் நம்ம ஸ்ட்ரிப் லைட்டோட தோரணமும் இன்றைக்கி ரெடி பண்ணுறோம். 2 ரெடி பண்ணுறோம். ஒன்று ஸ்ட்ரிப் லைட் தோரணம், ஒன்று இந்த வார்ம் ஒயிட்டில் 4 சேனல் ரன்னிங்கு. இது 2 தான் இன்றைக்கி நம்ம வேலை செய்ய போகிறோம். இது 2 தான் செய்யறது தான் இன்றைக்கி சரியாக இருக்கும். அதுதான் இப்போ நம்ம ரெடி பண்ணுறது தான் நான் உங்களுக்கு வீடியோவே எடுத்து காட்டுக்கிறேன் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நம்பருக்கு செல் பண்ணுங்கள். இது வந்து பாருங்கள், இதுதான் அந்த மெட்ரோ கம்பெனியோட ஒயரு. நல்லா ஹெவியாக தான் இருக்குது. நான் சிவி எப்படி இருக்குது, அந்த கேஜ் எப்படி இருக்கு கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ரெக்கார்ட் பிராண்டோட ஒயரு, ரெட்டு பிளாக்கு ரெக்கார்டு ஒயரு. இதில் வந்து ப்ளூ, க்ரீனு, அப்புறம் இன்னொரு கலர் வந்து 3 கலர் வந்து மெட்ரோ பிராண்டு. ஒரு கலர் மட்டும் நான் வந்து ரெக்கார்டில் எடுத்துருக்கிறேன். இது பாருங்கள், 2த்துக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள். இது வந்து ரெட் கலர் ஒயர் வந்து ரெக்கார்டு ஒயரு. அந்தாண்ட இருக்கிறது வந்து க்ரீன் கலர் வந்து மெட்ரோட ஒயரு. கேஜி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன கம்மியாக தான் இருக்குது. வாங்க ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கட்ட வேண்டிய கயிறு வந்து 80 mm கயிறு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபுல்லாக இது வந்து ரொம்ப நீங்கள் லாங் இழுத்து கட்டினாலும் எதுவும் ஆகுது. நைலான் கயிறு தான் யூஸ் பண்ணுறோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் என்கிட்ட சேசர் ஒன்று இருந்தது. நம்ம 220 வோல்ட் சேசர் என்கிட்ட 2 சேசர் இருந்தது. சரி, அதான் செக் பண்ணுறதுக்கோசம் இப்போ எடுத்து வந்துருக்கிறோம்.
இதில் பார்த்தீங்கன்னா லைன் நியூட்ரலில் கொடுத்துறாங்க. லைன் நியூட்ரல் நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இது வால்யூம் கண்ட்ரோல் வந்து உடஞ்சிட்டு இருக்குது. அந்த வால்யூம் கண்ட்ரோல் ஸ்பீட் கண்ட்ரோல் அது. அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் உடஞ்சிச்சு. 2 பிராண்ட் இருக்குது. சன் சேசர் ஒன்று, இன்னொரு பிராண்டில் ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்துலையுமே இது வந்து 6 சேனல் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஸ்டெப்பு சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. 3, 4, 6ன்னு. அதில் நம்ம தேவைப்படுறத நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 3 சேனல், 4 சேனல், 6 சேனல். டிசைன் வேணுன்னா டிசைன் பக்கம் தள்ளிக்கலாம். நார்மல் ரன்னிங் மட்டும் வேணுன்னா இந்த பக்கம் தள்ளிட்டாக்கா ஒரே மாதிரி சிங்கிளாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆன் ஆஃப் சுவிட்ச் இது தான். இதுக்கு வந்து 1.5 வந்து பாருங்கள், நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது வந்து 1.5 ஒயர். பிளாக் கலர் வந்து எல்லாத்துக்கும் காமனாக யூஸ் பண்ண போகிறேன். மீதி 4 கலரும் வந்து சேனல் ரன்னிங்காக யூஸ் பண்ண போகிறேன். இந்த 1.5ல் எப்படி இருக்குது கேஜின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுவும் அந்த மெட்ரோ பிராண்ட் தான், நல்லா தான் இருக்குது கேஜி. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒயர் யூஸ் பண்ணலாம். எதுவும் ஹீட்லாம் எதுவும் ஆகாது. ஃபுல் காப்பர் ஒயர் தான் சொன்னாங்க. நல்லா தான் இருக்கும். அதனால் இந்த ஒயரே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம மொத்தம் எந்தெந்த ஒயர் யூஸ் பண்ண போகிறோம்னு பாருங்கள். இந்த இது பாருங்கள், எல்லோ கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர், ரெட் கலர். இது வந்து இந்த பிளாக் கலர் ஒயர் மட்டும் நாங்கள் மைனஸாக யூஸ் பண்ணுறோம். அது எப்படி மாற்றிருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து காமனாக ஒரே ஜாயின் பண்ணுற மாடல் எல்லாத்தையும். இது வந்து ஃபஸ்ட் சேனல் வந்து க்ரீன் கலர், 2வது சேனல் வந்து ப்ளூ கலர், அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒயர் ஜாயின் போட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கனெக்ஷன் பண்ணுறது எப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து முதல்ல ஸ்லீவ் போட்டுக்கிறோம். இது கொஞ்சம் கஷ்டமான ஆள் தான். டேப் அடிச்சுனாக்கா சீக்கிரமாக முடியும்னு சொல்லுவாங்க சில பேர். அதனால் நம்ம ஈஸிங் ஸ்லீவ் போட்டுக்கிறதால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்தமாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அப்படியே ஒரு இடத்துலையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டேப் அடித்து கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் மழை பெஞ்சாலும் லூஸ் கனெக்ட் ஆகும். நம்ம ஸ்லீவ் போட்டு நம்ம ஏர் ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணோம்னா ஒயர் டைட்டாகிடும். நம்ம லூஸ் பண்ணாலும் நம்ம இது பண்ணாலும் ஆடாது. நம்ம ஃபுல்லாக டேக் போட்டு நம்ம டைட் பண்ணுறோம். அதுவே லூஸ் கான்டாக்ட் வராது. இருந்தாலும் நம்ம ஒரு ஒயருக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்லீவ் போட்டு ஹீட் பண்ணிட்டோன்னா நல்லா இருக்கும். லைஃப் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நாங்கள் வந்து எல்லா ஒயர்லையுமே போட்டுக்கிறோம். போட்டு நம்ம இந்த ரெட் கலரில் மட்டும் ஒரு 50 அடி நாங்கள் போட போகிறது. 50 பல்பு யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பல்புக்கும் இன்னொரு பல்புக்கும் நம்ம வந்து ஒரு பல்புக்கும் இப்போ நாங்கள் கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இதில் வந்து நம்ம பிளாக் கலர் ஒயர் தான் காமன். இந்த பிளாக் ஒயர் தேர்த்து பாருங்கள். இதுதான் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பல்புக்கு இன்னொரு பல்புக்கு எவ்வளோ கேப் போடுறோம் பாருங்கள். 1.5 அடி நம்ம அளவு வச்சு ஒரு குச்சியில் நான் வச்சுருக்கிறேன். அந்த குச்சியை ஒரு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு தான் நான் அளவு பண்ணி இதை கட் பண்ண போகிறேன். அதாவது 4 சேனலுக்கு நம்ம இந்த பிளாக் ஒயர் மட்டும் கட் பண்ணி ஃபுல்லாக ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுறோம் ஸ்ட்ரைட்டாக. பாருங்கள், இது கேமரா எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் அப்போ வேறு ஒரு வேலையாக வந்தார். அவரை தான் கொடுத்து நான் கொஞ்சம் நேரம் பிடிங்கினா, இது கொஞ்சம் ஆள் யாரும் இல்லை, நான் ஒண்டியே தான் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சொன்னேன். அவர் தான் இப்போ இந்த வீடியோவை எடுத்துன்னு இருக்கிறாரு. இந்தமாதிரி 1.5 அடிக்கு 1ன்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி அளவு கட் பண்ணிட்டோம். இப்போ 4 சேனல் கட் பண்ணுறோம். உங்களுக்கு ஃபுல்லாத்தையும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட் சேனல் வந்து நாங்கள் க்ரீன் கலராக யூஸ் பண்ணிக்கிறோம். க்ரீன் கலரில் இந்த க்ரீன் கலரு. 2வது சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கலரு. 2வது சேனல் ப்ளூ கலரு. 3வது சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3வது எல்லோ. இதுதான் நான் வந்து ஒரு கணக்கு பண்ணி வச்சுக்கோ, நாங்கள் மைண்ட்லேஸ் வச்சுக்கோ, அது கரெக்டாக இருக்கும். 4வது சேனல் பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலரு. அவ்வளோதான். இந்த 4 சேனல் தான். ஃபஸ்ட் சேனல் க்ரீன் சேனலு. இப்போ வந்து காமனாக ஒரு ஒயர் எடுத்து நம்ம வந்து பிளாக் ஒயரில் நம்ம முடிஞ்சுக்கிறோம். பிளாக் கலர் ஒயர். இது வந்து கொஞ்சம் நீட்டாக சீவிட்டோம்னா நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் தான் ஒயர் விட்டுருப்பாங்க. அதில் சீவினாக்கா நம்ம 3 ரவுண்டு போட்டு இந்த ரவுண்டு போடும், அந்த அளவுக்கு ஒயர் எட்டாது. அதனால் கொஞ்சம் நீட்டாக நாங்கள் கட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒயர் முடியறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்கும் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய பிளாக் கலரில் நாங்கள் வந்து இந்த ப்ளூ கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு சேனலும் ரிலே மாறுற இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து க்ரீன் கலரில் யூஸ் பண்ணிக்கிறோம். க்ரீன் கலர் அந்த ரெட் கலர் வருது, அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இதே போல் இது வந்து க்ரீன் கலர் ஃபஸ்ட் சேனலு. நம்ம அடுத்து ப்ளூ கலர் போட்டோம்ல செகண்ட் சேனலு. அதில் வந்து ப்ளூ கலரால் இந்த ஸ்லீவ் போட்டு ஹீட் பண்ணிக்கிறோம். ஒரு ஒயருக்குமே நாங்கள் ஸ்லீவ் தள்ளி தான் இப்படி தான் போடுவோம். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ஸ்லீவ் தள்ளுற வேலை தள்ளினா போகாது, ஃப்ரீயாக இருக்காது. நம்ம இதே டேப் அடிக்கிற மாதிரி இருந்தால் ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடியும். ஆனால் நாங்கள் கஷ்டமாக இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் லைஃப் வரணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாகவே ஸ்லீவ் யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறோம். இதில் பாருங்கள், இதேமாதிரி நான் இந்த ஒயரையும் சீவிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு மட்டும் சீவிக்கிறோம். இது மீதி எல்லாமே உங்களுக்கு கண்டினியூவாக அப்படியே தொடர்ந்து வரும். நம்ம அந்த ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு தான் காட்டுறேன் இப்போ.
அதேமாதிரி இந்த ப்ளூ கலர் இந்த காமனாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிளாக் கலர் ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். செகண்ட் சேனல் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கலர் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த ப்ளூ கலரில் இதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதேமாரி தான் ஒரு சேனலுக்கு மாறி மாறி கனெக்ட் பண்ணணும். க்ரீனு, ப்ளூ, ஒயிட், ரெட்டு, பிளாக்கு அந்த மாரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு சேனலாக கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். 2வது சேனல் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 3வது சேனலில் கனெக்ட் பண்ணுறது காட்டுறேன் பாருங்கள். இதை நான் வந்து கட் பண்ணி வைக்காம விட்டேன் ஃபஸ்ட்லேயே, அதனால தான் இந்த மாதிரி ஆகுது, கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த 4 சேனல் கனெக்ட் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டாக ஃபுல்லாகவே வீடியோ அந்த ஃபினிஷ் பண்ணிவிட்டு லைட்டு எரிகிற டெமோ இது மட்டும் தான் உங்களுக்கு காட்டுவேன். அது மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். பிளாக் கலர் கனெக்ட் பண்ணி வச்சு அதேமாரி 3வது சேனலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கனெக்ட் பண்ணிட்டு ஸ்லீவ் போட்டுக்கிறோம். 3வது சேனல் வந்து மஞ்சள் கலர், 4வது சேனல் வந்து ப்ளூ கலர் கனெக்ட் பண்ணி வச்சு பாருங்கள். இது வந்து மஞ்சள் கலர் 3வது சேனலு. அதேமாரி நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த முனையில் நம்ம எத்தனாவது சேனல் ஒயருன்னு சொல்லிட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணட்டும் போதும் வேறு யாரும் யூஸ் பண்ணும்போது தெளிவாக தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் சேனல் எது, செகண்ட் சேனல் எது, தேர்ட் சேனல் எதுன்னு தெரிஞ்சிடும். அதனால் அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து தேர்ட் சேனல் வந்து நம்ம ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். இது 4 ஒயரையும் கனெக்ட் பண்ணி வச்சு அவ்வளோதான். ஃபுல்லாத்தையும் நம்ம ஹீட்ஸிங் ஸ்லீவ் போட்டு ஹீட் பண்ணிக்கிறோம். ப்ளோயர் வச்சு ஃபுல்லாக டைட் ஆகிற வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் ஹீட் பண்ணி டேக் எப்படி போடுறது மட்டும் பார்த்துக்குங்க. 3 ஒயருமே நல்லா ஹீட் பண்ணிக்கிறோம். இதே தான் சேம் 12 வோல்ட்டுக்கு இதே சேம் தான். நம்ம 12 வோல்ட் யூஸ் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் பார்த்து போடணும். இதில் வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் பார்க்க தேவையில்ல. அதில் வந்து இது கொஞ்சம் ஈஸியான வேலைன்னு வச்சுக்கோங்களேன். மீதி எல்லாமே சேம் தான். நம்ம 12 வோல்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதும் இதுக்கும் யூஸ் பண்ணுறதும் ஒரே சேம் தான். இதில் வந்து நல்லா நான் ஒரு 3 டேக் போட்டுக்கிறேன். நம்ம லைட்லேயே சென்டரில் ஒரு 2 டேக் போட்டுக்கிறோம். 1.5 அடிக்கு ஒரு கேப் விட்டுக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஒயர்கள் தொங்கக்கூடாதுன்றதுக்காக 3 டேக் போட்டுக்கிறோம். போட்டுனாக்கா ஒயர் எதுவும் பிரியாது. நம்ம என்ன பிடிச்சி இழுத்து கட்டும் போது எதுவும் ஈஸியாக இருக்கும். இந்த லைட்டில் ஒரு 2-3 டேக் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து லூஸ் கனெக்ஷனே ஆகாது. சப்போஸ் நீங்கள் லைட் போடும்போது செக் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த ஒரு இடத்துல ஜெல் ஊற்றாமல் இருந்தோன்னா நம்ம மழை பெய்யும் போது தண்ணி உள்ளே போய் ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் அந்த ஹீட் பண்ணி விடுவாங்கல்ல, அந்த க்ளூ கன் வச்சு நீங்கள் அந்தமாரி ஜெல்லு வாங்கி அந்த ஃபில் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்தமாரி ஃபால்ட் இல்லாமல் இருக்கும். நம்மளும் அந்தமாரி ஒரு டைம் போடும்போது பார்த்துக்குறோம். ஆனால் எல்லாத்துலேயுமே ஜெல் இருக்குது. ஒரு சில வயலில் லைட்டாக சின்ன கேப் இருக்குது. அந்த கேப் இருக்கிற இடத்துல மட்டும் நாங்கள் லைட்டாக வந்து அந்த ப்ளூ கன் ஜெல் எடுத்து கொஞ்சம் விட்டு ஹீட் பண்ணி விட்டுக்கிறோம். அதனால் நம்ம அந்த தண்ணி உள்ளே போகாத சேஃப்டியாக இருக்கிறதுக்கு நான் பார்த்துக்கணும். கம்பெனிக்காரஅவங்க சொல்லுவாங்க தான் இது வாட்டர் ப்ரூஃப் தான் சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் அதில் சில கேப்பு கொஞ்சம் இது பிரச்சனை இருக்குது செய்யும். அதை நம்ம ரெடி பண்ணி தான் நம்மளே பார்த்து கொஞ்சம் ரெடி பண்ணிங்கனாக்கா ஃபால்ட் ஆகாமல் தடுத்துடலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு நான் அந்த வீடியோ எப்படி ரன் ஆகுதுன்னு நைட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் காட்டுறேன். இந்த ஃபுல் வீடியோவை நம்ம ரெடி பண்ண வீடியோவை எடுத்துருந்தோம். 2-3 பார்ட் எடுத்துருந்தோம். அது டெலிட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் தான் இருக்குது. இது டிசைன் சேசர் தான் இப்போ ரன்னிங் ஆகின்னு இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் ரன்னிங் ஆனது ஃபுல்லாகவே எடுத்து வச்சுருந்தோம். எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.